Hello students, welcome to MS Tricks. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம chapter 5 ஸ்டார்ட் பண்ண போறோம். chapter 5 என்னன்னு பாத்தீங்கன்னா introduction to Euclid's geometry. ஓகேங்களா? ஜியோமெட்ரிய பத்தின கான்செப்ட் தான் இந்த சாப்டர். இதுல வந்து யூக்ளிட்ஸோட டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வீடியோல இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கவர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூக்ளிட்ஸ்ன்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யூக்ளிட்ஸ் வந்து ஒரு ஈஜிப்ட்ல இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர். ஓகேங்களா? சோ இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி அதெல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸாவே கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகே, சோ இவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி டேல்ஸ்ன்றவர் இவரு ஒரு மேத்தமேட்டிஷியன் தான். இவரு கிரீக் மேத்தமேட்டிஷியன். சோ இவரை பத்தின கான்செப்ட்ஸையும் பார்த்துட்டு வரலாம். சோ டேல்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ப்ரூஃப் வந்து கொடுத்திருக்காரு. ப்ரூஃப்ன்றது என்ன, தியரம்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? சோ இவர் என்னென்ன தியரம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் தியரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை வந்து நம்மளால ரெண்டா பைசெக்ட் பண்ண முடியும். பைசெக்ட்னா என்ன, கட் பண்ண முடியும். ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதை டயாமீட்டரை பேஸ் பண்ணி அதை என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஈக்குவல் பார்ட்ஸா இதை கட் பண்ணிக்கலாம். இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். இதே மாதிரி இவர் நிறைய ப்ரூஃப்ஸ் கொடுத்திருக்காரு டேல்ஸ்ன்றவர். இதுல இவரோட ஃபேமஸான ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் வந்து நம்ம நிறைய ஜியோமெட்ரிக்கல் செஷன்ஸ்ல தான் படிச்சிருப்போம். பித்தாகரஸ் தியரம் வந்து ரைட் ஆங்கிள் வச்சு படிச்சிருப்போம் இல்லையா? சோ அதுதான் இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நீங்க பித்தாகரஸ் தியரம்ஸ் பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க. சோ இது டேல்ஸோட ஃபேமஸ் ப்ரூஃப். இதை வந்து ஏன் இங்க எடுத்துட்டு வந்து நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரூஃபா கொடுக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, தியரம்ஸ் சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கலா ஒரு விஷயத்தை நம்மளால அதை ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னா அது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க, தியரம்ஸ் சொல்லுவாங்க. ஆனா எல்லா விஷயத்தையுமே நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியுமா? சில விஷயங்களை பிராக்டிக்கலா மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை தியரிட்டிக்கலா நம்மளால ப்ரூஃப் பண்ணி காமிக்க முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருந்தது. அதை வந்து என்ன பண்ணிருக்காரு, யூக்ளிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேத்தமேட்டிஷியன்ஸ் வந்து நிறைய ப்ரூஃப் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் யூக்ளிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி ஒரு புக்கா எழுதியிருக்காரு. ஓகே, சோ அந்த புக்ல வந்து மொத்தம் 13 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த புக்ல இருக்கிற சம் டெஃபினிஷன்ஸையும் ஆக்சியம்ஸ் அண்ட் பாஸ்லேட்ஸும் பத்தி தான் நம்ம இந்த சாப்டர் 5ல பார்க்க போறோம். ஓகே, சோ இப்ப டெஃபினிஷன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டெஃபினிஷன் நேம்லயே தெரியுது. ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அதுதான் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெஃபினிஷன்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்சியம்ஸ் அண்ட் பாஸ்லேட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சியம்ஸ் அண்ட் பாஸ்லேட்ஸ்ன்றது ஒரு அசியூம்டு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்குன்னு வந்து ஒரு ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. நம்மளோட அசியூம்ஷனை மட்டும்தான் அங்க கொண்டு வர முடியுமே தவிர அதை ப்ரூஃப் பண்ணி காமிக்க முடியாது. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் ஆப்வியஸ் யூனிவர்சல் ட்ரூத்ஸ் சொல்லுவாங்க. சோ இதுதான் இந்த ஆக்சியம்ஸும் பாஸ்லேட்ஸும். சோ ரெண்டுமே ஒரே மீனிங் தானே வருது. ஏன்னா அசியூம் பண்ற திங்ஸை தான் என்னன்னு சொல்றோம் இங்க ஆக்சியம் அண்ட் பாஸ்லேட்ஸ் சொல்றோம். ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சியம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஆக்சியம்ஸை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பட் பாஸ்லேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒன்லி ஜியோமெட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல மட்டும்தான் இந்த பாஸ்லேட்ஸை வந்து நம்ம அசியூம் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த ஆக்சியம்ஸ் அண்ட் பாஸ்லேட்ஸ்க்கான டிஃபரன்ஸ். ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம 7 டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 7 டெஃபினிஷன்ஸ் பத்தி ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம். சோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னு பாருங்க, a point is that which has no part. பார்ட்ன்றது என்ன? இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்கிள்ல இது ஒரு பார்ட்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி பாயிண்ட்ல வந்து ஒரு பார்ட் இருக்குமா? பாயிண்ட்ன்றது இவ்வளவுதான் இல்லையா? சோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பார்ட்டும் கிடையாதுன்னு சொல்றாங்க. கரெக்ட் தான், பாயிண்ட்டுக்கு வந்து பார்ட் கிடையாது. சர்க்கிள்க்கோ இல்ல ஸ்கொயருக்கோ இந்த மாதிரி ஒரு ஃபிகர்ஸ்க்கு வந்து நம்ம பார்ட் கொடுக்க முடியுமே தவிர பாயிண்ட்டுக்கு பார்ட் இல்ல அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்க செகண்ட் டெஃபினிஷன்ல a line is a breadthless length. ஒரு லைன்னா எப்படி இருக்கும், இதுதான் ஒரு லைன் இல்லையா? சோ இதை வந்து நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், லென்த்ன்னு தான் சொல்லுவோம். பிரெத்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருந்தா தான் அது பிரெத் இல்லையா? சோ பிரெத் கிடையாது, லைனுக்கு வந்து பிரெத் கிடையாது, லென்த் மட்டும் தான் இருக்கு. அதுதான் breadthless length. தேர்ட் டெஃபினிஷன் பாருங்க, the ends of a line or parts. இப்ப இந்த ஒரு லைன் டிரா பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இங்க என்ன இருக்கும், பாயிண்ட் தான் இருக்கும். இந்த லைனோட எண்ட்ல என்னதான் இருக்கும், நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். the ends of a line என்னவா இருக்கும், பாயிண்ட்ஸா தான் இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் டெஃபினிஷன், a straight line is a line which lies evenly with the points on itself. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல என்ன இருக்கும், itself தான் என்ன, ஸ்ட்ரெயிட் லைன் குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா
லைன்ஸ் தான் இருக்கும், சாரி பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். பாயிண்ட்ஸ் வந்து ஈவனா இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்றது அதோட மீனிங். ஓகேவா? அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன தெரியும், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் உள்ள இருக்கும். இதுதான் இதுக்கான மீனிங், ஃபோர்த் டெஃபினேஷனுக்கானது. அடுத்தது ஃபிஃப்த் இது பாருங்க. A surface is that which has length and breadth only. சர்ஃபேஸ்ன்றது எதை சொல்லுவோம்? இப்போ ஒரு ஸ்கொயர் வந்து ரெக்டாங்கிள் இப்போ நான் போட்டிருக்கேன், ஸ்கொயரோ இல்ல ரெக்டாங்கிளோ நீங்க எடுத்துக்கோங்க, அதுக்கு என்ன இருக்கும்? இதெல்லாம் ஒரு சர்ஃபேசஸ் தான் இல்லையா? சோ இந்த சர்ஃபேசஸ்ல லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் இருக்கும், வேற ஏதாவது இருக்கா? இல்ல. சோ இப்போ ஒரு ஸ்கொயரோ இல்ல ஒரு ரெக்டாங்கிளோ நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கும்? லென்த்தும் பிரெத் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த edges of the surface or lines. இந்த எட்ஜ் என்ன? எட்ஜ்னா எதை சொல்லுவோம்? இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், 4 edges இருக்கா? சோ இந்த 4 edgesமே என்னவா தான் இருக்கும்? நம்மளுக்கு லைன்ஸ் தான். இது ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தான் இல்லையா? அந்த 4 எட்ஜுமே என்னதான் நம்மளுக்கு? ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான். அதுதான் சொல்றாங்க ஒரு சர்ஃபேஸோட எட்ஜஸ் வந்து என்னவா இருக்கும்னா லைன்ஸா தான் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 7th டெஃபினிஷன்ல a plane surface is a surface which lies evenly with the straight lines on itself. இப்போ இந்த மாதிரி ஒரு plane surface எடுத்திருக்கோம் இல்லையா? ஒரு ரெக்டாங்கிளே நான் எடுத்திருக்கேன், இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் இருக்கும். ஈவனா வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 7th டெஃபினிஷன்ல நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? தெரிஞ்ச விஷயத்த இங்க டெஃபினிஷன்ஸா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து யூக்ளிட் சொன்ன ஆக்சியம்ஸ் என்னன்றது பார்க்கலாம். சோ ஆக்சியம்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 ஆக்சியம்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆக்சியம் பாருங்க, things which are equal to the same thing or equal to one another. things வந்து சேம் திங்க் ஈக்குவலா இருக்குன்னா அந்த திங்ஸ் ரெண்டும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லலாம். இப்போ A வந்து C க்கு ஈக்குவலா இருக்கு, அதே மாதிரி B வந்து C க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? சேம் திங், இது ரெண்டும் என்னது? திங்ஸ். திங்ஸ் that is equal to same thing இல்லையா? சேம் திங்கா இருக்கும்போது இந்த ரெண்டும் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். A that is equal to B. ஏன்னா Aயும் C தான், Bயும் C தான். அப்போ இந்த சேம் திங் ஈக்குவலா இருக்கும்போது இது ரெண்டு என்னவா இருக்கும்னு சொல்றாங்க? A that is equal to B. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சியமோட எக்ஸ்பிளனேஷன். செகண்ட் ஆக்சியம் பாருங்க, if equals are added to equals the wholes are equal. இப்போ ஈக்குவல்ஸ் வந்து ஆட் பண்றோம். இப்போ A equal to B ன்னு இருக்கு இல்லையா? நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? A that is equal to B ன்னு இருக்கு. இது கூட நான் வந்து A plus A இன்னொரு A வந்து ரெண்டு சைட்லயும் ஆட் பண்றேன். அப்பனா என்ன இருக்கும்? A plus இங்கே ஒரு A. சோ இதுவும் என்னவா தான் இருக்கும்? எனக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஒரு சேம் வேல்யூவை வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். ஆன்சர் வந்து மாறாது இல்லையா? அதுதான் இந்த செகண்ட் ஆக்சியம். என்ன? ஒரு ஈக்குவல் திங்ஸை வந்து ரெண்டு சைடும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஹோல் பார்ட்டும் நம்மளுக்கு என்னவா தான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். Third பாருங்க, if equals are subtracted from equals the remainders are equal. இப்போ equals எடுத்து இப்போ ஆட் பண்ணோம் இல்லையா? சோ A வந்து equal to B ன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? Cன்றத வந்து ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்ண போறேன், சப்ராக்ட் பண்ண போறேன். Cன்ற ஒரு திங் சேம் திங் எடுத்துட்டு வந்து நான் ரெண்டு பக்கமும் என்ன பண்றேன்? சப்ராக்ட் பண்றேன். அப்பவும் எனக்கு என்னவா தான் இருக்கும்? ரெண்டு சைடு இருக்கிற வேல்யூஸும் ஈக்குவலா தான் இருக்கும். ரிமைண்டர்ஸும் என்னவா தான் இருக்கும்? நமக்கு சேமா தான் இருக்கும். இதுதான் இந்த தேர்ட் ஆக்சியம். அடுத்தது things which coincide with one another or equal to one another. ஓகேவா? things which coincide. coincideனா என்ன? ஒரே மாதிரியா இருக்கிற ரெண்டு திங்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஒண்ணுக்கு ஒன்னு coincide இருக்குன்னா அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்திருக்கேன், இது B Cன்னு எடுத்துக்கலாம். சென்டரா இருக்கிறத வந்து நான் Bன்னு எடுத்துக்கிறேன். ஏசின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, இதுக்கு சென்டர் வந்து என்ன? B எடுத்திருக்கோம் இல்லையா? சோ இதோட டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு என்னவா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். சோ இப்போ AB that is equal to என்னன்னு சொல்லலாம்? BCன்னு சொல்லலாமா? இது ரெண்டுமே சேமா தான் இருக்கும் இல்லையா? சோ இந்த அளவும் ஒண்ணுதான். ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு விஷயம் தான் என்னன்னு சொல்லுவாங்க? coincide சொல்லுவாங்க. ஓகேங்களா? coincide திங்ஸ், இந்த ரெண்டு திங்ஸும் வந்து coincide ஆகுதுன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்குமா? ஈக்குவலா இருக்குமா? அதுதான் இந்த மீனிங். அடுத்து ஃபிஃப்த் ஆக்சியம் பாருங்க, the whole is greater than the part. ஆமா, ஹோல்ன்றது என்ன? ஒரு சர்க்கிள் பார்க்கலாமா? அப்ப இந்த ஒரு சர்க்கிள் வந்து ஹோல், இது ஒரு ஹோல் சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல ஒரு பார்ட் மட்டும்னா இதுதான் ஒரு பார்ட். ஓகே, இந்த ஹோல் வந்து இந்த பார்ட்டோட கிரேட்டர் தானா இருக்கும். கரெக்ட் தான். இந்த ஹோல் பார்ட்ல இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, இந்த பார்ட்ல மட்டும் பாருங்க கம்மியான ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு இல்லையா? சோ ஹோல் வந்து இந்த பார்ட்டோட கிரேட்டர் தானா தான் இருக்கும். இதுதான் ஃபிஃப்த். அடுத்து சிக்ஸ்த் பாருங்க,
things which are double of the same things are equal to one another. Okay, இப்போ A that is equal to B இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம். double of the same thingsனா என்ன? இன்னொரு ஒரு விஷயத்தால இதை வந்து டபுள் பண்ண போறோம், that is multiply பண்ண போறோம். ஓகேங்களா? so A into 2 equal to B into 2 ஒரு நம்பரே போட்டு மல்டிப்ளை பண்ணலாமே. இது என்ன ஆகும்? 2A ஆகும். இது என்ன ஆகும்? 2B ஆகும். இது ரெண்டுமே என்னதான் இருக்கும், நமக்கு ஈக்குவலா தான் இருக்கு. என்ன ஒரே வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்றோம், ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டபுள் பண்றோம். டபுள் பண்றோம்ன்றக்கா நான் 2 எடுக்கல, நீங்க இந்த இடத்துல வேற நம்பர் கூட போட்டுக்கலாம், 4ஓ இல்ல 8ஓ போட்டா கூட என்ன, சேம் நம்பரால நீங்க அந்த விஷயத்தை டபுள் பண்ணும்போது ஹோலா கிடைக்கிறது நம்மளுக்கு எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7th axiom பாருங்க. things which are half of the same things are equal to one another. halves double னா multiply, halves னா division. இப்போ A that is equal to B ன்னு இருக்கு, நான் என்ன பண்றேன், இதை half கம்மி பண்ண போறேன். அப்ப என்னது, A by 2 that is equal to B by 2. ஓகேங்களா? சோ இப்போ எனக்கு A வேல்யூ 10னா B வேல்யூவும் 10ஆ தான் இருக்கும். நான் இதை வந்து half பண்றேன் அப்படின்ற கேஸ்ல இது எனக்கு என்னவாயிடும், 5 ஆயிடும். இதுவும் எனக்கு என்னவாயிடும், 5ஆ தான் ஆகும். ரெண்டுமே இப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். இதுதான் இந்த 7th axiom. சரிங்களா? சோ அடுத்தது பாஸ்லேட்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு ஓவராலா யூக்ளிட்ஸ்ல வந்து 5 பாஸ்லேட்ஸ் இருக்கு. சோ அதுவும் இப்ப பாத்திரலாம். பாஸ்லேட்ஸ்னா என்னன்னு சொன்ன நானு, மெயினா இது எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கும், ஜியோமெட்ரிக்கல் டேர்ம்ஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் பாஸ்லேட்ஸ். பட் ஆக்சியம்ஸ் அப்படி கிடையாது. நீங்க எந்த மேத்தமேட்டிக்கல் பொசிஷன்ல வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆக்சியம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாஸ்லேட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினா பாஸ்லேட்ஸ் எல்லாமே எதுக்கு அப்ளிகபிள்னா ஜியோமெட்ரிக்கல் டேர்ம்ஸ்க்கு அப்ளிகபிள். So first one பார்க்கலாமா? A straight line may be drawn from any one point to any other point. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல எனி ஒன் பாயிண்ட் டு எனி அதர் பாயிண்ட்னா என்ன, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம எப்படி ஆரம்பிப்போம், ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, அதுதான் ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆரம்பிப்போம், அதுதான் கொடுக்குறாங்க. எனி ஒன் பாயிண்ட் டு எனி அதர் பாயிண்ட், இன்னொரு ஒரு பாயிண்ட்டுக்கு போகும். இந்த பாயிண்ட்ல இருந்து வேற ஒரு பாயிண்ட்ல போய் நான் ஸ்டாப் பண்ணுவேன், இது வந்து அதர் பாயிண்ட். இது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல இருந்து மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ்லேட்ஸ். அடுத்தது a terminated line can be produced indefinitely. indefinitelyனா என்ன, ஒரு டெர்மினேட் லைனா, இதான் ஒரு டெர்மினேட் லைன். இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை, அது இங்க முடிச்சிட்டேன். இதை வந்து நான் இன்னும் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இன்டெஃபினெட்லினா என்ன, அளவு இல்லாம நான் இன்னும் வந்து இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா? ரெண்டு சைடுமே என்ன பண்ணிக்கலாம், நான் அந்த லைனை வந்து எனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும், டெர்மினேட்டட் லைனா இருந்தாலும். அதான் இந்த செகண்ட் பாஸ்லேட்ஸ். அடுத்து தேர்ட் இது பாருங்க. a circle can be drawn with any center and any radius. ஒரு சர்க்கிள் நான் டிரா பண்றேன்னா, இப்போ இந்த ஒரு சர்க்கிள் வந்து நான் டிரா பண்ணிருக்கேன், இதோட சென்டர் இது, ரேடியஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே இன்னொரு சர்க்கிள் நான் டிரா பண்றேன், இதோட சென்டர் இது, ஏதாச்சும் ஒரு சென்டர்ல இருந்து நான் டிரா பண்ணிக்கலாம். என்ன ரேடியஸ் வேணாலும் அதுக்கு இருக்கலாம். இதோட ரேடியஸ் வந்து நான் 2ன்னு சொல்ல முடியுமா, ஏன்னா இதோட சின்ன சர்க்கிள், இதுக்கு 2 இருக்கும், இதுக்கு வந்து ஒரு 5 இருக்கலாம் இல்லையா? சோ ரேடியஸ் வந்து எந்த சென்டர் வேணாலும் இருக்கலாம் சர்க்கிளுக்கு, எனி ரேடியஸ் வேணாலும் இருக்கலாம் நம்ம சர்க்கிள் வரைகிறதுக்கு. அதான் இந்த தேர்ட் பாயிண்ட். அடுத்தது ஆல் ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் அனதர். எல்லா ரைட் ஆங்கிள்ஸுமே வந்து ஒன்னுக்கு ஈக்குவலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ரைட் ஆங்கிள்ஸ் எதுல வரும், ஒரு ஸ்கொயர்ல இப்போ நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் வருமா, இது ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன், இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ஃப்ரேம் ஆகும். இதே ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன், ரெக்டாங்கிளே நம்மளுக்கு ரைட் ஆங்கிள்ஸ் வரும், இதுவும் ரைட் ஆங்கிள்ஸ் இல்லையா? ஸோ இப்போ ஸ்கொயர்ல இருக்கிற ரைட் ஆங்கிளும் சரி, ரெக்டாங்கிள் இருக்கிற ரைட் ஆங்கிளும் சரி, என்னதான் சேம் தான், ரெண்டும் என்னதான் 90 டிகிரி தான், அதை விட்டு மாற போறது கிடையாது. ஸோ ரைட் ஆங்கிள்ஸ் வந்து எப்பவுமே என்னவா தான் இருக்கும், ஈக்குவல் டு ஒன் அனதர். இந்த ரைட் ஆங்கிள் வந்து இந்த ரைட் ஆங்கிளுக்கு மாற போறது கிடையாது. எந்த சர்ஃபேஸ்ல ரைட் ஆங்கிள்ஸ் இருந்தாலும் அது எப்பவுமே சேம் தான், 90 டிகிரி தான். அடுத்து ஃபிஃப்த் பாஸ்லேட்ஸ். இஃப் a straight line falling on two straight lines, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் மேல விழுகுதுன்னு சொல்றாங்க. அப்படி விழுகும் போது மேக்ஸ் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு. ஒரே சைடுக்கா ஒரு இன்டீரியர் ஆங்கிள். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் போட்டுக்கலாம், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இப்ப டிரா பண்ணிருக்கேன். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அது மேல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபால் ஆகுது. அப்ப இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? எனக்கு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இந்த மாதிரி, அது மேல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க.
இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு ஒரு இன்டீரியர் ஆங்கிள் மேக் பண்ணுது. இதுதான் இன்டீரியர் ஆங்கிள். இது கீழே இருக்குது, இதுவும் இன்டீரியர் ஆங்கிள் தான். நம்மளுக்கு இப்போ இந்த இன்டீரியர் ஆங்கிள் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஒரு ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள் வந்து அது மேக் பண்ணும். அந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். டேக்கன் டுகெதர்னா என்ன? அந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்ணா அது ரெண்டு ரைட் ஆங்கிள்ஸோட கம்மியா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ரெண்டு ரைட் ஆங்கிள்ஸ்னா என்ன? ஒரு ரைட் ஆங்கிள் என்ன நம்மளுக்கு 90 டிகிரி. அப்ப ரெண்டு ரைட் ஆங்கிள்னா 180 டிகிரி. ஓகேங்களா? சோ இது ஃப்ரேம் பண்ற இந்த இன்டீரியர் ஆங்கிள் வந்து இந்த 180 டிகிரியை விட என்னவா இருக்குமா? லெஸரா இருக்குமா? இங்க வர ஆங்கிள் ஆங்கிள்ன்றது தீட்டான்னு போட்டிருக்கேன். இந்த தீட்டா ஆங்கிள் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ வந்து எனக்கு 180 விட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Then the two straight lines if produced indefinitely. Indefinitelyனா என்ன? இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு லைன் வந்து produced indefinitelyனா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த லைனை. இந்த லைனை நான் இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனையும் நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன். அது ஒரு பாயிண்ட்ல போய் எனக்கு மீட் ஆகும். கரெக்டா? இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ண அது எனக்கு ஒரு பாயிண்ட்ல போய் மீட் அட் தட் பாயிண்ட் on which the sum of the angles is less than two right angles. ஓகேங்களா? இந்த மாதிரி போய் மீட் ஆகுறப்போ எனக்கு கிடைக்கிற ஆங்கிள் இங்கேயும் ஒரு எனக்கு அப்ப ஆங்கிள் கிடைக்குமா? ரெண்டும் மீட் ஆயிடுச்சு. இது ஒரு ட்ரையாங்கிளா ஃப்ரேம் ஆயிடுச்சு. சம் ஆஃப் த ஆல் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன நம்மளுக்கு 180 டிகிரி தான். இந்த மூணு ஆங்கிளை ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? 180 டிகிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இங்க ஃப்ரேம் ஆகுற ஆங்கிளும் எனக்கு ஆட் பண்ண என்னதான் இருக்கும்? 182 ரைட் ஆங்கிள்ஸோட கம்மியா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட் தான். இதோட சம் வந்து எனக்கு என்னதான் இருக்கும்? கம்மியா தான் இருக்கும் 180 டிகிரியோட. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான மீனிங். ஒரு ஃபர்ஸ்ட் நான் மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் மேல ஃபால் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன், இது செகண்ட் ஸ்ட்ரைட் லைன். இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன், இது செகண்ட் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் மேல ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபால் ஆகுது. ஓகேங்களா? அப்படி ஃபால் ஆகும்போது ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகுது. இது ஒரு இன்டீரியர் ஆங்கிள், இது ஒரு இன்டீரியர் ஆங்கிள். எனக்கு கீழேயும் இன்டீரியர் ஆங்கிள் ஃப்ரேம் ஆகும். இதுவும் இன்டீரியர் சைடு தான். ஓகேங்களா? எக்ஸ்டீரியர்னா எதை சொல்லுவோம்? இங்க வெளிப்பக்கமா இருக்கு இல்லையா, இதை தான் எக்ஸ்டீரியர்னு சொல்லுவோம். ஓகே, சோ எனக்கு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இந்த ரெண்டை தான் நான் எடுத்துக்க முடியும். ஏன் நான் இந்த ரெண்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட பாருங்க. அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் இன்டெஃபினெட்லினா ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும்னு சொல்றாங்களா? ஏன்னா இந்த மேல இருக்கிறத எடுத்தா மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல போய் எனக்கு இது மீட் ஆகும். கீழே இருக்கிறது வந்து நான் என்னதான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் என்ன ஆகாது, அது எனக்கு எந்த பாயிண்ட்லயுமே இது மீட் ஆகாது. ஓகே, சோ அதனால நான் மேல இருக்கிற இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையுமே எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஆங்கிளையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 180 விட கம்மியா தான் இருக்கும்னு சொல்றாங்க. கரெக்ட், எனக்கு 180 வராது. ஏங்க, மொத்தமா இந்த ட்ரையாங்கிளோட ஓவரால் அடிஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ் எவ்வளவுதான் இருக்கும்? 180 தான் இருக்கும். சோ எனக்கு 180 விட கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான கான்செப்ட், இந்த 5th postulates. சோ இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 5.1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you students. Thanks for watching.